ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும், ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடையவுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர்.
ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னி அரசுக்கு சமூக நீதித்துறையும், திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992ஆம் ஆண்டு முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030ஆம் ஆண்டுக்குள் குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்வீந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, வினாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பாவ்னா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.